நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளோ பணம் இருக்கு, நம்மளால எவ்வளோ சம்பாதிக்க முடியுது, அந்த பணத்தின் அளவுன்றது முழுக்க முழுக்க நம்மளுடைய நம்பிக்கை, பிலீஃப் சிஸ்டம் இத சார்ந்தது மட்டும் தான். நீங்க இவ்வளோ உழைப்பு போடுறீங்க, இல்ல இந்த வயசுல இருக்கீங்க, இந்த கம்பெனில வேலை செய்றீங்க, இந்த தொழில் பண்றீங்க, இந்த ஊர்ல இருக்கீங்க, இதனால இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. பணத்துடைய அளவு நம்மகிட்ட எவ்வளோ வருது, இல்ல எவ்வளோ இருக்குது அப்படின்றது முழுக்க முழுக்க நமக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கும். பணத்தில ஒரு அளவுகோல் இருக்கும். அத சார்ந்தது மட்டும் தான். இந்த வீடியோல அந்த அளவுகோல் ஏன் வைக்கிறோன்றத புரிஞ்சுக்கிட்டு, எப்படி சிம்பிளா ரீஅலைன் பண்றதுன்னு சொல்றேன். இதுக்கு நீங்க பெருசா ப்ராசஸ் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நான் சொல்ற இந்த 3 ஸ்டெப்ப அடுத்த 30 நாட்கள் முயற்சி பண்ணி பாருங்க. பணத்தின் மீதான நம்பிக்கை வளர வளர பணத்தின் அளவும் உங்ககிட்ட வளர ஆரம்பிக்கும். பணத்தினுடைய அபண்டன்ஸ புரிஞ்சுக்கிட்டு, உங்க பிலீஃப் சிஸ்டத்த கொஞ்சம் கொஞ்சமா ரீரைட் பண்றதுக்கு ஒரு 6 மினிட்ஸ் ரிச்சுவல் சொல்றேன். இத ஒரு 30 நாளைக்கு நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. பெரிய அளவுக்கு பணம் சார்ந்த சிந்தனை உங்களுக்குள்ள மாறும். நம்ம எல்லாருக்குள்ளயுமே பணத்த பத்தின பாஸ்ட் பிலீஃப் சிஸ்டம் ஒண்ணு இருக்கும். நம்ம கத்துக்கிட்டது, கேட்டது, நம்ம அனுபவிச்சது, பணம் சார்ந்து நமக்கு நடந்த நல்லது, கெட்டது, இது எல்லாமே நமக்குள்ள பணத்த பத்தின ஒரு அடிப்படை நம்பிக்கைய உருவாக்கி வச்சிருக்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு நம்பர் சொல்லி, "இத நீங்க சம்பாதிக்க முடியும்" அப்படின்னா, நீங்க சில பேர் அத ஏத்துப்பீங்க, சில பேர் "அதெல்லாம் எப்படிங்க முடியும்னு?" கேட்பீங்க. இப்போ இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு, அப்படி ஒரு நம்பர் உங்களுக்குள்ளேயே சொல்லி, எவ்வளோ தூரம் அந்த நம்பர் மேல போக போக உங்க பிலீஃப் சிஸ்டம் அக்செப்டன்ஸ் நிறுத்துதுன்னு யோசிங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 30,000 சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. அந்த நம்பர சொன்ன உடனே கான்ஷியஸ் என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. அத ஏத்துக்கிச்சு, "ஆமா, அது ரொம்ப ஈஸி தானே. அதுல என்ன?" அப்படின்னு தோணுச்சுன்னா, தென் அடுத்த நம்பர் போங்க. 50,000 சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நெனச்சுக்கோங்க. கான்ஷியஸ் ஏத்துக்குதா இல்லையான்னு பாருங்க. இந்த மாரி 20,000மாவோ, 25,000மாவோ ஏத்திக்கிட்டே போங்க. எந்த நம்பர்ல உங்க கான்ஷியஸ் "இல்ல, இல்ல அது எப்படி முடியும்? அதெல்லாம் இப்போ பாசிபிள் இல்ல. அதுக்கெல்லாம் நீ தகுதி கிடையாது. இல்ல அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு" எந்த நம்பர் சொல்லுதோ அங்க ஸ்டாப் பண்ணிட்டு, ஜஸ்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது 1,00,000 இருக்கலாம், 2,00,000 இருக்கலாம். சில பேருக்கு 50,000த்திலே இந்த சீலிங் நின்றுக்கலாம். இது ஏன் சொல்றேன்னா, நீங்க இதுவரைக்கும் கத்துக்கிட்டத வச்சு கான்ஷியஸ் நம்புறது, உன்னால இதுக்கு மேல பணம் சம்பாதிக்க முடியாது. சில நேரங்கள்ல அத சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்ல. இல்ல அந்த அளவுக்கு உனக்கு படிப்பு இல்ல. அந்த மாரி தொழில் உன்கிட்ட இல்ல. நீ படிச்ச படிப்புக்கு அப்படி ஒரு வேலை கிடைக்காது. ஏதாவது ஒரு பின் குறிப்புகள் இருக்கும். இது மாரி நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பருக்கு மேல அக்செப்டன்ஸ் லெவல் இருக்காது. நான் பிலீஃப் சிஸ்டம்னு சொல்றது இதையும் சேர்த்து தான். பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம். எல்லாருமே நல்ல வழியில பணம் சம்பாதிக்க மாட்டாங்க. அந்த மாரி இருக்கிற அவநம்பிக்கைகளும் கூட சேர்ந்துக்கும். பட் நமக்குள்ள இருக்கிற அந்த அக்செப்டன்ஸ் லெவலுமே நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். இப்படி ஒரு லெவல வச்சுக்கிட்டு நீங்க போய் எவ்வளோ பெரிய தொழில் பண்ணாலும், எவ்வளோ உழைப்ப போட்டாலும், உங்களால அந்த லெவலுக்கு மேல பணத்த கொண்டு வர முடியாது. இந்த சீலிங்க நீங்க பிரேக் பண்ணிட்டீங்க. உங்களுடைய பிலீஃப் சிஸ்டத்த கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டீங்க அப்படின்னா, பணம் இவ்வளோ தான் சம்பாதிக்கணும்னு யாருக்குமே லிமிட் கிடையாது. அது ஒரு அபண்டன்ஸ், அதாவது பணம்ன்றது அபரிமிதமானதுன்றத புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. இத வெளிப்படையா புரிஞ்சுக்கிறத தாண்டி நமக்குள்ளேயுமே அடிப்படை மாற்றங்கள் ஏற்படணும். அதில நிறைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா, நான் இப்ப சொல்ற அந்த ரிச்சுவல ஒரு 30 நாள் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நீங்க படிச்ச அதே படிப்ப படிச்சுக்கிட்டு ஒரு வேலையில இருக்கிற ஒருத்தர் உங்கள விட பெட்டரா சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாரு. இல்ல அவருடைய தேவைகள் அதிகமா இருக்கு அப்படின்னா, அதே வேலைய செஞ்சுட்டு கூட தொழிலும் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, அந்த தொழில்ல இவ்வளோ தான் பணம் வரும்னு நீங்க நம்புறீங்கன்னா, அத விட அதிகம் சம்பாதிக்கிறதுக்கும் உங்க ஊருக்குள்ளேயே ஆட்கள் இருக்கும். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், அடிப்படையில பணம் அப்படின்றது ஒரு தனிநபருடைய தேவையின் அளவு, அவருடைய நம்பிக்கையின் அளவை பொறுத்து மட்டும் தான் இருக்கே தவிர, இது இப்படிதான், இந்த லெவல் தான்னு சொல்லி ஃபார்முலா மாரி பணம் சம்பாதிக்கிறதுக்கான அளவுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க பணம் நம்மகிட்ட வர்றது பிலீஃப் சிஸ்டத்த பேஸ் பண்ணி தான் அப்படின்னா, நீங்க ஏன் மாத்திக்க முயற்சி பண்ணக்கூடாது? பணம் நெறைய சம்பாதிக்க முடியும்னு சொல்லும்போதே, நெறைய பேர் முதல் யோசிக்கிற விஷயம், இப்ப அந்த அளவுக்கு உழைப்ப போடணும், அந்த அளவுக்கு நேரத்த சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கும்னு நம்புவீங்க. காரணம், நீங்க பார்த்த படம், உங்களுக்கு சொல்லிக் குடுக்கப்பட்ட விஷயங்கள், இல்ல பணத்தில ஃபெயில் ஆனவங்க சொன்னத கேட்டுட்டு, இத மாரி நம்பிட்டு இருப்பீங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள உங்களுடைய நம்பிக்கை கூட பொருத்தி பாருங்க. இது சரியா இருந்துச்சுன்னு நெனச்சீங்கன்னா, இந்த 6 மினிட்ஸ் ரிச்சுவல தினமும் ட்ரை பண்ணுங்க. இது பெரிய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் கிடையாது. இதுக்கு பெருசா டூல்ஸ்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அடுத்த 30 நாளைக்கு இந்த வீடியோக்கு கீழேயே உங்களுடைய அந்த ரிச்சுவல பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோவ பாஸ் பண்ணிட்டு, கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு, பணத்த பத்தி யோசிச்சா உங்களுக்குள்ள ஏற்படுற முதல் அவநம்பிக்கை என்னன்றத டைப் பண்ணிக்கோங்க. அப்படி யோசிக்கும்போது சில பேருக்கு பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம். பணம்ன்றது அவ்வளோ சுலபம் கிடையாது. பணம்ன்றது எல்லாருக்கும் கிடைக்காது. பணம் படிச்சவங்க கிட்ட மட்டும் தான் வரும். இல்ல அதுக்கு நெறைய ஏமாத்தணும். இல்ல பணம்ன்றது நல்லது கிடையாது. இந்த மாரி எத்தனையோ விஷயங்கள் நமக்குள்ள சேர்ந்திருக்கும். இப்போ அதில உங்களுக்கு முதல் ஏற்படுற ஒரு தாட், ஒரு பிலீஃப் மட்டும் எடுத்துக்கிட்டு, அது தமிழ்லயோ, இங்கிலீஷோ டைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில டே 1ன்னு போட்டுக்கோங்க. இப்போ நீங்க டைப் பண்ணியிருப்பீங்க. இப்போ 2வது ஸ்டெப்.
2 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க டைப் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்ட்டா ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு பணம் அப்படின்றது சுலபம் கிடையாதுன்னு எழுதியிருப்பீங்கல்ல. அதுக்கு பக்கத்திலேயே பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப சுலபம் டைப் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க எழுதியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல வந்து எனக்கு படிப்பு இல்ல, அதனால பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு எழுதியிருக்கீங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு படிப்பு தேவையில்லைன்னு எழுதிக்கோங்க. அதாவது நீங்க என்ன நெகட்டிவ் பிலீஃப்ப பத்தி எழுதியிருக்கீங்களோ, அதுக்கு எகெயின்ஸ்ட்டா ஒரு பாசிட்டிவ் பிலீஃப்ப கிரியேட் பண்ணி எழுதிக்கோங்க. டிபிக்கலா சொல்லப்போனா அஃபர்மேஷன்ஸ் மாரி. ஸோ ஒரு அவநம்பிக்கை பக்கத்துல அதை எதிர்க்கிற மாரியான ஒரு நல்ல நம்பிக்கை எழுதப் போறீங்க. இப்போ டே 1 போட்டிருந்தீங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருந்தீங்க. செகண்ட் ஸ்டெப்ல அதுக்கு எகெயின்ஸ்ட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுத சொல்லியிருக்கேன். இதையுமே இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு எழுதி முடிங்க. இப்போ இந்த பாசிட்டிவ் பிலீஃபை டைப் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் படிங்க. படிக்கும்போது சும்மா நேம் சேக்காக இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே எவ்வளோ ஆழமாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கு எகெயின்ஸ்டாக எழுதியிருக்கிற இந்த பாசிட்டிவ் பிலீஃபை படிச்சுட்டு அது உங்கள் லைஃப்பில் நடந்தால் எப்படி இருக்குன்றத வித்தின் ஒரு 10 செகண்ட்ஸ் ஆர் 1 மினிட்டுக்கு இமேஜின் பண்ணி பாருங்கள். ரொம்ப விசுவலைசேஷன்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்குள்ளே இந்த பாசிட்டிவ் பிலீஃப் இருந்திருந்தால் லைஃப் எப்படி இருக்குன்றத இமேஜின் பண்ணி பாருங்கள். இதை முடிச்சுட்டு ஜஸ்ட் இந்த டே ப்ரொசீட் பண்ண போங்க. இது வந்து டெய்லி ரிச்சுவலாக 30 நாள் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த படித்து முடிச்சிட்டிங்களா, ஜஸ்ட் இந்த டேவை ப்ரொசீட் பண்ணுங்கள். போய் உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் ரொட்டீனை கவனிங்க, உங்களோட ஆக்ஷன் எடுங்க, லைஃப்பை கவனிங்க. தென் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த டேவோட எண்டில் வந்துட்டு இப்போ நீங்கள் டைப் பண்ணி மார்னிங் போஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கீங்க இல்லையா, டே 1 போட்டு அதுக்கு பக்கத்தில் நெகட்டிவ் பிலீஃப் அது எகெயின்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ் பிலீஃப் அப்டேட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட அதே கமெண்ட் எடிட் பண்ணிவிட்டு பாட்டமில் உங்களுடைய இந்த பண சூழலை மாற்றிக்கிறதுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா அதை அப்டேட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு புது ப்ராடக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க, இல்லை அதை க்ரியேட் பண்ணுறதுக்கான முயற்சியை செஞ்சீங்க, இல்லை இன்றைக்கி பணத்தில் ஒரு ₹500 நான் சேமித்தேன், இல்லை எனக்கு புது அக்கௌண்ட் நான் க்ரியேட் பண்ணேன், பணத்தை சேமிக்கிறதுக்கான வழியை உருவாக்குனேன். டெய்லி ரொட்டீனில் நீ என்ன பண்ண போகிறீங்கன்னா அடுத்த 30 நாளைக்கு பணம் சார்ந்த ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஆக்ஷன் எடுங்க. ரொம்ப பெருசாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். ஒரு ₹100 டெபாசிட் கிரியேட் பண்ணுறதோ இல்லை சேவ் பண்ணுறதோ கூட ஒரு பாசிட்டிவான ஆக்ஷன் தான் வெல்த் கிரியேஷனுக்கு. இல்லை உங்கள் ஜாபை மாற்றிக்கிறதுக்காக இல்லை உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கீங்களா, அது கூட சின்ன ஆக்ஷன் தான். ஸோ ஒரு நாளோட முடிவில் அதே கமெண்ட் எடிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நீங்கள் பணம் சார்ந்தோ இல்லை வெல்த் சார்ந்தோ ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க, ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா அதை பாட்டமில் அப்டேட் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்கள் கமெண்ட்டில் என்ன இருக்கும், டே 1 நெகட்டிவ் பிலீஃப் ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ் பிலீஃப் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபைனலி அந்த நாள் முடிவில் நீங்கள் எடுத்த ஏதோ ஒரு பாசிட்டிவான ஆக்ஷன் இல்லை நடந்த ஒரு பாசிட்டிவான விஷயம் பணம் சார்ந்தோ வெல்த் சார்ந்தோ. இதே வீடியோக்கு கீழே அடுத்த 30 நாளைக்கு டே 2, டே 3, டே 4 அப்படின்னு சொல்லிட்டு 30 நாளைக்கு அப்டேட் பண்ணுங்கள். இது நீங்கள் ஓன் டைரியிலையும் செய்யலாம். பட் உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்காது. ஏன்னா இது நீங்கள் ஒரு இடத்துல காமனாக அப்டேட் பண்ணும்போது ஹிஸ்ட்ரி மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவுமே உங்களுக்கு அதை மாற்றணுன்ற ஞாபகத்தை கொடுத்துட்டே இருக்கும். இது நீங்கள் பண்ணி முடிக்கும்போது உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா விஷயங்களும் மாறி இருக்கும் நான் சொல்லலை. பட் இந்த பிலீஃப் சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்போது உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லையும் உங்கள் வெல்த் சார்ந்த நம்பிக்கைகள்லையும் நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்க. ஒரு 10% மாற்றம் ஏற்பட்டால் கூட அது டெஃபினட்டாக பெரிய இம்பேக்டை பணத்தில் உங்களுக்கு கொண்டு வரும். இந்த சின்ன ரிச்சுவல் பண்ணுறதுக்கு ஒரு 6 நிமிஷம் ஆகுமா? ஆனால் இந்த ரிச்சுவல் உங்களுக்குள்ளே இருக்கிற அவநம்பிக்கைகளை கண்டுபிடிச்சிக்கிறதுக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதோடு சேர்ந்து வெல்த் அஃபர்மேஷன், மணி அஃபர்மேஷன், அபண்டன்ஸ் அஃபர்மேஷன்ஸ்லாம் நிறையா கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய ஷிஃப்ட்டை பார்ப்பீங்க. இந்த ரிச்சுவல் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுச்சுன்னா மறக்காமல் என்ன விஷயம் மாறுச்சு, எந்தளவுக்கு ஃபினான்ஸ் அப்டேட் ஆச்சுன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.